இந்த இனிய காலை பொழுதில் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நம்முடைய கோயம்பேடு நம்முடைய காய்கறி மலர் அங்காடியிலிருந்து நம்முடைய பெருமக்கள், அப்புறம் பொதுமக்கள், அப்புறம் பணியாளர் தோழர்கள் எல்லாருமே இணைந்து ஒரே ஒரு ஒற்றை நோக்கம் தான், நம்முடைய பகுதியை தூய்மையான பகுதியை வச்சுக்கணும். அதுபோல் நம்மளும் ஒரு நலவாழ்வோடு இருக்கணும். இந்த நோக்கத்தோடு தான் இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நம்மை வழி நடத்த வருகை புரிந்திருக்கின்ற பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா தியாகராஜன் ஐயா, காய்கனி மலர் வியாபார நல சங்க தலைவர் ஐயா அவர்களை வருக வருக என்று உளமாற வரவேற்கின்றோம். அதே போன்று இது ஒரு சிறிய விழாவாக இருந்தாலும் அழைப்பை ஏற்று ஒரு சீரிய விழாவாக நடக்கிறது என்றால் எல்லாருடைய ஒத்துழைப்பு தான். நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை புரிந்திருக்கிற பெரும் மதிப்பிற்குரிய ஐயா சந்திரன் ஐயா, MMC உரிமம் பெற்ற காய்கறி நலசங்க தலைவர் அவர்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றோம். அதே போன்று இங்கு வர முடியவிட்டாலும் இங்கு நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை புரிந்திருக்கின்ற மதிப்பிற்குரிய திரு ராஜசேகர் சார், அனைத்து வியாபாரிகள் கூட்டமைப்பு தலைவர் சார்பாக வருகை புரிந்திருக்கிற அவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றோம். அன்பிற்குரிய நம்முடைய செந்தில்குமார் சார், அண்ணா பொதுநல சங்க செயலாளர், அனைத்து சங்க இந்நிகழ்விற்கு பல வகையில் நம்மளுக்கு இந்த ஷாமியானா பந்தலிருந்து பல உதவிகளை நம்மளுக்கு செய்து கொடுத்தவர். எனவே அவருக்கு மீண்டும் ஒரு முறை எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று நம்முடைய காவலர், இங்க நம்ம பாதுகாப்பும் அனுமதியும் வழங்க வருகை புரிந்திருக்கின்ற நம்முடைய கோயம்பேடு காவல் நிலையத்தினுடைய சார்பாக வருகை புரிய இருக்கின்ற தர்மராஜ் SI காவலர் SI அவர்களையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றோம். அதே போன்று நம்முடைய மதிப்புக்குரிய அன்பு அவர்கள், தக்காளி வியாபாரி சங்க துணை செயலாளர் ஐயா அவர்களையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றோம். அதே போன்று இதற்கு காரணகர்த்தா முதுகெலும்பாக இருக்கின்றவர் நம்முடைய MMC அமைப்பிலிருந்து வருகின்ற நம்முடைய பெரும் மதிப்பிற்குரிய மேடம், நம்முடைய இந்துமதி மேடம் அவருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற பெரும் மதிப்பிற்குரிய ஐயா பாண்டியராஜன் ஐயா அவர்களையும் அன்போடு வருக வருக என்று உளமாற வரவேற்கின்றோம். இங்கே பெரும் மதிப்பிற்குரிய ஐயா தனபால் பொருளாளர் ஐயா அவர்களையும் அன்போடு வருக வருக வரவேற்கின்றோம். நமக்கு இந்த நலவாழ்வை, இங்க மருத்துவ முகாமை வழிநடத்தி கொடுக்க வருகை புரிந்த PROs பெரும் மதிப்பிற்குரிய திரு மேகநாதன் சார் அவர்களையும் திரு மதிப்பிற்குரிய பெருமாள் சார் அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். இங்கே முன்னிலை நம்ம வகிக்கின்ற டாக்டர் லாவண்யா மேடம், டாக்டர் சுருதி மேடம் உள்ளிட்டவர்களும், அதே போல நமக்கு உறுதுணையாக இருக்கின்ற நம்முடைய பணியாளர் தோழர்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சியானது நம்முடைய ரியல் அறக்கட்டளை சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் 4 மாவட்டங்களில் தமிழக அரசோடு இணைந்து HIV/AIDS இல்லாத உலகத்தை உருவாக்கணும்ட்டு ஒரு 4 மாவட்டங்களை பணிபுரிகிற வெவ்வேறு மக்கள், மைக்ரன்ஸ், ட்ரக்கர்ஸ், ஃபீமேல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ், டிரான்ஸ்ஜெண்டர்ட்டு, அதே போல பெருநகர சென்னை மாநகராட்சியோடு இணைஞ்சு ஒரு 3 காப்பகங்கள், வீடு இல்லாமல் ரோட் சைடு இருக்கிறவங்களுக்கு ஹோம்லெஸ் பீப்புள் உணவு உறைவிடம் கொடுத்து அங்கே தங்க வச்சுட்டு இருக்கோம். இது இல்லாமல் புழல் சிறைச்சாலையில் ஆயுதரண கைதிகளுக்கு சமுதாய கல்லூரி, இளைஞர்களுக்கு செவிலியர் உதவியாளர் பயிற்சி, திறன் மேம்பாட்டு பயிற்சி நடத்திட்டு வரோம். இங்கே பெரும் மதிப்பிற்குரிய நம்முடைய இந்துமதி மேடம் அவர்கள், நம்முடைய முதன்மை நிர்வாக அலுவலர் அவர்களுடைய வழிகாட்டுதலும் எங்களுடைய ஆதரவினாலும் இங்கே நம்முடைய வெஜிடபிள்ஸ் கலெக்ட் பண்ணி இங்கே ஒரு 40 ஷெல்டர் ஹோம்ஸுக்கு நாங்கள் வெஜிடபிள் ஃபுட் பேங்க் வழங்கிட்டு வரோம். இதற்கு உறுதுணையாக இருக்கின்ற நம்முடைய பாண்டியன் சார் உள்ளிட்ட அனைத்து தலைவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றோம். தூய்மை பணியாளர்கள் இவர்கள் எல்லாம் அன்னாட காட்சிகள். அவர்கள் சொற்ப வருமானத்தில் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பவர்கள். இவர்களெல்லாம் ஆரோக்கியமாக இருந்து அந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில்
நல்ல எண்ணத்தோடு எம்எம்சி நிர்வாகமும் லலிதாம்பிகை மருத்துவமனையும் ரியல் அறக்கட்டளையும் தர்ம சிந்தனையோடு சேவை மனப்பான்மையோடு இந்த ஏழை எளிய மக்கள் நலமாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரே எண்ணத்தோடு இந்த இடத்திற்கு வருகை தந்த டாக்டர்கள், இந்த ஏற்பாடு செய்த இந்த நிறுவனங்கள் எல்லோருக்கும், இதற்கு ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், கோயம்பேடு வியாபாரிகள், தொழிலாளிகள் மற்றும் அனைத்து தரப்பு மக்கள் சார்பாக நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் ஆரம்ப காலத்தில் இருந்து இந்த லலிதா மூகாம்பிகை மருத்துவமனை பல வாட்டி இங்கு மருத்துவமனை முகாம் நடத்தியுள்ளார்கள். அவர்களுக்கு மீண்டும் நன்றியை கூறி கடமைப்பட்டுள்ளோம். மீண்டும் மீண்டும் இந்த ஏழை எளிய மக்கள் பயன்பெற நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் என்கின்ற வார்த்தைகள் நிறைவேற எல்லோரும் அவர்கள் செய்வார் தொண்டை நாங்கள் மீண்டும் மனதார வரவேற்று வாழ்த்தி இவர்கள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். சங்கம் சார்பாக செந்தில்குமார் பேசுகிறேன். அதாவது இந்த மருத்துவ முகாம் மெயினாக எதுக்கு நம்ம தொழிலாளிகள் பண்ணுறோம்னா, இவங்க தூய்மை பண்ணுறதுனால தான் நம்ம உயிரோட நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கிறோம். அவங்க தூய்மை பண்ணி வேலையை அவங்க சரிவர செய்யலைன்னா நம்ம நோய்வாய்ப்பட்டு நம்ம கிடப்போம். ஆனால் நம்ம வேலையை அவங்க நம்ம சுத்தமாக இருக்கிறதுக்கு அவங்க தான் முழுக்க டெய்லி குப்பையில் வாரி செஞ்சு நம்மளை ஆரோக்கியமாக நம்மளை வச்சிருக்கிறதுக்கு காரணமே அவங்க தான். அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து கொள்கிறேன். அதனால் 10ஆம் தேதி வர 10ஆம் தேதி சிறப்பான முறையில் அவங்களுக்கு செய்யணுங்கிறது எங்களோட இது. எல்லோரும் கண்டிப்பாக 10ஆம் தேதி கலந்துக்கணும். உங்களை நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்களோட சேர்ந்த அனைவரையும் அழைச்சிட்டு இந்த மருத்துவ முகாமில் கலந்து கொண்டு நோயற்ற வாழ்வை நீங்கள் வாழணும். நீங்கள் நல்லா இருந்தால் தான் நாங்கள் நல்லா இருக்க முடியும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு சிறப்பிக்கணும்னு தலைமையோடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் இப்போ இது ஒரு சிறப்பு மருத்துவ முகாமை நடத்துவதற்காக எல்லா ஏற்பாடுகள் பண்ணி ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிகழ்வுக்கு நம்ம மார்க்கெட்டு சார்பில் வந்திருக்கின்ற நிர்வாகிகள், முக்கியமாக இந்த மருத்துவ முகாமுக்கு அவங்களுடைய நேரத்தையும் அவங்களுடைய ஒரு உழைப்பையும் ஒதுக்கி சேவை செய்ய வந்திருக்கின்ற டாக்டர்ஸ், மறுபடியும் இந்த ஏற்பாடு செஞ்சிருக்கின்ற கோயம்பேடு அங்காடி நிர்வாக குழு சிஏஓ இந்துமதி அவர்களுக்கும், இந்திய உணவு வங்கி ரியல் அறக்கட்டளை, மறுபடியும் ஸ்ரீ லலிதாம்பிகை மருத்துவமனை ஆகியோர் எல்லாரும் சேர்ந்து இந்த மார்க்கெட் வளாகத்துக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு எண்ணத்தோட, அவங்களுக்கு ஒரு சேவை மனப்பான்மையோட, ஒரு நல்ல மருத்துவம், நல்ல ஒரு மருந்துகள் எல்லாமே கொடுத்து அவங்கள ஆரோக்கியத்துக்காக பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வமாக இந்த ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு நம்ம மார்க்கெட்டு சார்பில் நன்றியை சொல்லிக்கிறோம். இந்த இனிய காலை பொழுதில் நாங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் அடைகிறோம். வணிக வளாகத்திற்கு மருத்துவ முகாம்கள் நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் நிறைய டீம்கள் வந்துட்டு இருக்குது. அதுக்கு முன்னோடியாக சந்திரன் சார் நிறைய கேம்ப் நடத்திருக்கிறாரு. இந்த லலிதாம்பிகை ஹாஸ்பிட்டல் சார்ட்டு ஏற்கனவே அவங்க கடையிலேயே 2-3 வாட்டி நடத்துகிறாங்க. ஜிடிஆர் கடையில் நடத்திட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பெரிய பாராட்டுக்கள். அதில் முத்தாய்ப்பா இந்த வருஷம் ரியல் அறக்கட்டளை இணைந்து ரொம்ப நீண்ட போராட்டம். ரியல் அறக்கட்டளையில் அந்த சிங்கப்புத்து இவர் அடிக்கடி வருவார் ஆஃபீஸ்க்கு. இவர் கிட்டத்தட்ட ஒரு 4 மாசமா வந்துட்டு இருக்காரு. எங்களுக்கு ஏதாவது நடத்துகிறோம் கொள்றோம் கேட்டுட்டே இருப்பாரு. இப்போ நடத்திருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம். அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். மேன்மேலும் நீங்கள் இந்த ஸ்கின்னுக்கு பார்க்குறேன்றீங்க. ரொம்ப இது எங்கள் மார்க்கெட்டில் நிறைய லேபர்ஸ் இருக்கிறாங்க. அதாவது இவங்கெல்லாம் தெய்வத்தின் பிள்ளைகள். துப்புரவு பணியாளர்கள்ன்றவங்க தெய்வத்தின் பிள்ளைகள் தான்.
அவங்களுக்கு டாக்டர்ஸ் வந்து தெய்வமே வந்து எங்களுக்கு வந்து இப்ப நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது ரொம்ப சந்தோஷம். இந்த பணி தொடர என்னுடைய வாழ்த்துக்கள். இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. அருண் சார் அப்படியே பாருங்க. தண்ணீர் மழை. அங்க போய் ஐயா அவரு. சார் சார் அப்படி இல்லைங்க சார், அப்படி ஐயா இல்லைங்க. சார்பாக நம்முடைய பாண்டியன் சார் அவர்கள் ஐயா நீங்க கொடுங்க. ஐயா நீங்க நினைவு சொல்லுங்க. கிளாப் பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்க. நினைவு பரிசு நினைவு பரிசு தேவேந்திர